ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்ஸ்டார் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஏற்கனவே பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா பார்ட் 1 பார்ட் 2 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்ட் 3 தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணலையா லைக் பண்ணிக்கங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஜெயின்டு தி ரீகால். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போய் எங்கன்னா விழுந்தா கூட பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம காலத்தை வந்து பின்னோக்க முடியும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எப்படின்னா சீக்கிரமாக போகணும். ஏன்னா கோட்டை எல்லாமே இஞ்சி விழுந்துருக்குது கையை அப்படின்ட்டு அப்படியே கீழே விழுந்து உருவம் மாறிவிட்டார் பிரின்ஸ். உலகிற டார்க் பிரின்ஸ் வராருங்க இப்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் எஃபெக்ட் ஆகினாங்க பார்த்தீங்களா, அந்த சக்தி நம்ம பிரின்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகிருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்போ போதும். ஓகே, தண்ணி வந்தாச்சுங்க. அது பார்த்தீங்களா, தண்ணியில் தம்பிக்கு கொஞ்சம் டேஞ்சரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றிடுவோம். நார்மல் பிரின்ஸுக்கு வந்தாச்சு. இது மட்டும் எண்டுன்னு நினைக்காதீங்க, திருப்பி கூட வருவான். ஆஹா, ஏதோ பண்ணுங்கிறானுங்களே. இதுதாங்க அந்த ஃபஸ்ட்டு கேட்டு. வச்சு எடுத்துட்டாங்க, விசிறுங்க வந்துட்டாங்க. பா ஃபுல்லாக உருமாறிக்கிறாங்க. வேற போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் விட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்கள் இருக்கிறானுங்க. அவனுங்களை அடிக்கிறதுக்கு இப்போ நம்ம கீழே தான் போகணும், வேறு வழி கிடையாது. கீழே அப்படியே இறங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேட்டு இருக்குது தெரிஞ்சுங்களா. அதோ வானத்துக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி போய் இந்த இடத்துல வந்து அந்த 2 ஆட்கள் நின்றுக்கிறானுங்களே, இவனுங்களை அடிச்சுட்டு தான் அந்த கேட்டை போய் நம்ம அன்லாக் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலை கட்டி வந்து என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். இதில் யாருன்னா ஒத்தனை நீங்கள் அடிக்கிறதுக்கு விட்டிங்கன்னா கூட அந்த கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் ஓப்பன் பண்ணி விட்ருவானுங்க. ஓப்பன் பண்ணிட்டா இதுலேருந்து இந்த மாதிரி நாதாரிங்கெலாம் வெளியே வரும். அவனுங்களை அடிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை இந்த மாதிரி பொறுமையாக இந்த டிஸ்தே இப்படி போட்டு மண்டியில் ஒரு குத்திட்டு சொருவிட்டு இங்கேருந்து ஜாலியாக போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா விசிர் வருவான் போன எபிசோடில். அவனை பார்த்துட்டு கதிகாலங்க போச்சு. நல்ல வேலை எங்கடா நம்மளை பூச்சி கீச்சிட போகிறான்ட்டு. ஓகேங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடு. அந்த எபிசோடு இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்லை சும்மா தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரி புரியணும்னா அதை பார்த்தீங்கன்னா தான் ஓரளவு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒன்று ஒருத்தங்கிறான். ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துட போதே. இப்போ இவனை அப்படியே ஒரு சொருவு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஏன்னா எவனுமே இந்த சைட்லாம் பார்க்கவே மாட்டீங்களா, எல்லாரும் அந்த ஆப்போசிட் சைடு தான். ஓகே, இப்போ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கிலி குச்சாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேர் அடிச்சுட்டான், எப்படியும் போய் ஆகணும். இப்போ இறங்கி கூட அடிச்சிடலாம் ஒருத்தனை. ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிப்பான். அவனுங்களை அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஓகேங்க, ஒரு வழியாக போயிட்டு அவன் அப்படி இப்படியே சுற்றிட்டு வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கில் எப்படின்னா பண்ணிடலாம். இப்போ போடு, இவனை ஒரு குத்து, இவனை ஒரு குத்து, இப்போ இவனை அப்படியே ஒரு சொல்லுவு, இப்போ இவனை அப்படி முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. 2 பேர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எளிமையாக எப்படி முடிப்பதுன்றனா இதுதான். நம்ம சேனலில் தான் அதெல்லாம் போட முடியும், எப்படி எளிமையாக முடிப்பது அப்படின்றதெல்லாம். ஓகே, இப்போ எவனையும் முடிச்சாச்சு. இப்போதைக்கு ஓரளவு ஸ்மூத்தாக தான் போயினுக்குது, எதுவும் நடக்கலை. இதுக்கு மேலே தான் எதனா வரும்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குது. ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் பிரின்ஸுக்கிறாரு, யாராக இருந்தாலும் எல்லோரும் அடிப்பார். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுற்றிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது. யாரு நினச்சா. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு மாதிரி தாவி தாவி போக வேண்டியது தான். இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, திருப்பி இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஓகே, அப்படியே இறங்கு. இப்போ இறங்கி திருப்பி இப்போ மேலே ஏறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் தான் எனக்கு புரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகிர்ட்டு பிரின்ஸ் என்ன பண்ணுகிறாரு, அது அவங்க மேலே இருக்குது அந்த தூள் மாதிரி, அதை தான் பிடிச்சினுக்கிறாரு. இப்போ இந்த பேக் இங்கே நின்று இந்த சைட் தான் பார்த்துனுக்குது. அந்த விரலுக்கு அந்த நகம் கொடுவா தெரியாது. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் பேசுறதே இரிட்டேட்டிங்காக இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேங்க. பார்த்துட்டு என்ன எவனோ போகிறான்ட்டு போய் அடிக்கலாம்ல, அது கூட பண்ணல. அது பார்த்துட்டு அது பண்ண போயிருக்குது. இதுக்கு தான் தண்டனை போடு. இங்கே வாங்க எப்போ நல்ல வேலை ரீகாலுக்குது நம்மக்கிட்ட. கையை பிடிக்கிற அந்த கை தானே பிடிச்சிச்சே போ அப்படி. ஐயோ, பயங்கரமான ஆளாகிறானுங்க இவன். நல்ல வேலை என்னத்தி நம்மளுக்கு பூச்சியை கீழே போட்டு போகும்போது தெரியுது. ஓகே, இப்போ இவன்
நான் இங்கே நான் சைடு தானே வந்துனுக்கிறேன், என்ன பண்ணுறேன் என்னடா வேடிக்கை, அந்த ஒன்றும் கூட கவர்ச்சியாக எதுவுமே இல்லையாடா. ஓகே, இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம். ஆஹா, கீழே பார்த்தீங்களா நுழைவு வாசல் ஓப்பன் ஆகுது. அப்போனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். சூப்பர், வேறு மாதிரி. ஓகே, இப்போ அப்படியே போயினே இருப்போம். இப்போ வந்து உணர்வு பயமும் இருக்குது. இந்த மாதிரி புது இடத்துக்கு போகும்போது தான் எதனா ஒரு சிக்கல் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் சொல்லி இது பாருங்க, இப்போ தான் சொல்லினே இருந்தேன், இன்னும் வாய் கூட முள்ள இதை மாட்டேன். பார்த்தீங்களா, டார்க் பிரின்ஸ் வந்துட்டான். கடுப்புங்க இவங்க சோபா. வந்து பயங்கரமான பெரிய ஒரு ஸ்டோரி வந்து இது எப்படி என்னடா அப்படின்னடா பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரின்ஸுக்கு நார்மலாக ஒரு ஹெல்த் இருக்கும். தண்ணி குடிச்சா எப்படி சொல்கிறது, ஹெல்த் உங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது, அப்போ வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடித்த பிறகு நம்மளுக்கு வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. ஹெல்த் அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சினே இருக்கும். குறைய என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களையும் அடிக்கணும். அடிக்கும் போது இப்போ அங்கே வந்துலேருந்து ஒரு சான்ஸ் மாதிரி வந்துச்சா, இப்போ பாருங்கள் மேலே ஹெல்த் ஏறும். நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஒருத்தனை அடித்தா தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் தரும். அப்படி இல்லைடா ஆடி எல்லோரும் அச்சினே தான் கொடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கூட கிடையாது. கீழே எதனா இந்த பாத்திரம் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை அடிச்சிங்கன்னா அது உள்ள சான்ஸ் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வர் ஆகலாம் இவங்ககிட்டேருந்து. அது அந்த மாதிரி ஆக வேண்டியதான். இங்கே விட்டு இந்த நரம்புக்கு மேலே உயிர் பட்டுன்னு போயிடும் அப்படின்னா சில டைம்லாம் விட்டு நம்ம இது பண்ணுறோன்னா ரொம்ப கடுப்பு. ஒரு இடத்துலலாம் அந்த டப்பாவே இருக்காது. இதோ அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டி பானைகள் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி அந்த நாதாரி ஆட்கள்லாம் இருக்கவே மாட்டானுங்க. அப்போல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். வந்து தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம போய் தண்ணியில் விழுந்தால் தான் திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிலீஸ் ஆக முடியும். ஆனால் பவர்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது, பயங்கரமான பவர்லாம் எக்கச்சக்கமாக வச்சுனுப்பான். அந்த செங்கில் ஒன்று வச்சுனுப்பான் பாருங்க, அதை வச்சு இப்படி சுற்றுவான். அந்த பாருங்க செம்மையாக இருக்கும் பவர்லாம். நான் ஒன்று இதுக்கிட்ட அந்த செயற்கை தான் எதுவுமே சரியாக இருக்காது. இந்த ஹெல்த்து இதெல்லாம் தான் ரொம்ப கடுப்பேற்றும். மற்றபடி இவெல்லாம் பவர்லாம் வேறு மாதிரிங்க, பயங்கரமாக இருக்கும் பவர்லாம். பிரின்ஸை விட 2 மடங்கு 3 மடங்கு பயங்கரமான ஆளேவன். ஓகே, அப்படியே பேசினு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த அப்படியே கேட்டை மெயின் கேட்டை ஓப்பன் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நேராக வெளியே போக வேண்டியதான். போட சீக்கிரம் போடும். ஆஹா, ஆட்கள்லாம் வரானுங்க அடிக்கிறதுக்கு உள்ளே. நம்ம இங்கேருந்து எப்படியாவது போயிடணும். ஓடுறா தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அப்படியே பாருங்கள் நார்மல் பிரின்ஸ் ஆகிடுவார். கேட் சாத்திச்சு, பாய் போயிட்டு வரேன். ஓகே, அவ்வளோதாங்க நார்மல். இப்போ பார்த்தீங்களா பின்னாடி யாருமே இல்லை பாருங்கள், ஆள் அவ்வளோ நேரம் நின்று இருந்தானுங்க. தண்ணியில் வந்தவொடனே ஆள் காணும். அது பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் பின்னாடி ஆளே காணும். இருந்தாலும் எதுவும் சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா அப்போயே வந்த கேம் இது, அப்போ உள்ள போனதே பெரிய விஷயம். ஓகே, ஏதோ கட்சின் ப்ளே ஆகுது. ஆஹா, சூப்பருங்க, வேற மாதிரி. எட்ரா குதிரையா ஓடுறா, வேற மாதிரிங்க, சூப்பராக இருக்குதுல்ல குதிரை. யாரா நீங்கள் யாரோ தூங்கி போகிறாங்க, யார் உள்ளுக்குறது? ஆஹா, ஏதோ பொண்ணு மறிக்குது. சூப்பர். ஓகே, பொண்ணை பார்த்ததெல்லாம் அப்புறமா போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஓட்டுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா அது ஒருத்த மாதிரி தப்பிச்சு வந்துன்னுக்கிறான் நம்மளை அடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா டோரை வர ஏதோ வச்சிச்சு, பார்த்தேன் நானும். ஓகே, இப்போ அப்படியே போயினே இருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எவனோ வந்தான், நான் சொல்லி பார்த்தீங்களா சைடில் வந்தான் பாருங்க, திருட்டு நாயே, எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு. ஓகே, அப்படியே போயினே இருப்போம். போகிறோம் மாதிரி தெரியுங்க. அவ்வளோதாங்க முடிச்சாச்சு. யார் சூப்பருங்க. இப்போ அப்படியே வேண்டியதான். சில இடத்துல கட்சியெலாம் வரும், பயங்கரமாக இருக்கும். இப்போ பாருங்க, அதுதான் ஏன்னா அப்படி அப்படியே கடை மாற்றானுங்க விசிறி. சூப்பராக டே. ஆஹா, கட்சின்னு பாருங்கள், சும்மா பயங்கரமாக இருக்குது. அட அந்த காலத்தில் பண்ண கேமு நான் மாதிரி இருக்குதுங்க, சூப்பருங்க. ஒரு ஸ்டெம்ட்டும் அந்த இதுவும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்போலாம் அப்போ எப்படி இருந்திருக்கும்ல, இப்போது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த கேம்லாம் அந்தளவுக்கு இருக்காதுன்ற போது அப்போது நீங்கள் இப்படி இந்த கேம்லாம் இப்படி பார்த்தா அப்படியே என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க, பயங்கரமாக இருக்குதா. எப்படி சொல்கிறது, GTA 5 அளவு இருந்திருக்கும். GTA 5 பயங்கரமாக அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இதுக்கு இந்த மாதிரி தயாரிச்சுக்கிறாங்களா கேமு, அதை சொல்கிறேன். ஓகே, நம்ம பேஸ்ட்டை வந்து இங்கே வைப்பேன். டேய், அவன் ஓட்ட விட மாட்டான். டேய், முன்னாடி போகிறான். ஓகே, இப்போ அப்படியே வச்சானுங்க ஆப்பு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு குஷ்ட கொடுத்துறியா. இப்போ கேஃபில் உள்ளே போயாச்சுங்க, நோயல் வாசல் உள்ள. எப்பா செம்மையா குதிரை. ஒரு ஸ்டண்ட்டும் அவனை அடிச்சு அப்படி போட்டு வந்ததும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒன்றா இடத்துல இப்போ ஏதோ ஒரு கட்சின் ப்ளே ஆகுது.
அப்படியே இறங்குறாரு. இறங்கி இப்போ பாருங்களேன் சும்மா அப்படியே குரங்கு வித்த தான் மாளுது. அப்படியே இங்கேருந்து அப்படியே அங்கே அப்படியே அவங்க பிடிச்சி அப்படியே ஒரு குதி வர்ற மாதிரி நம்மளாம் ஸ்டென்ட்டுலாம் சூப்பர் ஆள். ஓகே இப்போ அப்படியே போயினே இருப்போம். இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு மட்டும் வந்துக்கிறோன்னு மட்டும் தோணுது. இப்போ இங்கேருந்து அப்படியே மேலே ஏறி இங்கே ஒரு பிடி, திருப்பி இங்கேருந்து இங்கே ஒரு பிடி, திருப்பி இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் அடிக்கணும். இப்போ ஏன்டா எங்கடா போயின்னுக்குறோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கு போன எபிசோடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம எங்கே போயின்னு இருக்கிறோம், என்ன பண்ணுகிறோம், எதுக்காக இப்போ நம்ம பயணிச்சுன்னுக்கிறோம் அப்படின்றதெல்லாம். ஓகே இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு ஏறினே இருக்க வேண்டியதான். ஒன்றும் போகலாம் பயங்கரமான வில்லனுங்களாம் வருவானுங்க இதில். அவன் ஒருத்தனே அடிக்கிறதுலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லாவும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒருத்தனை அடிக்கிறது. அப்போல்லாம் அவுட் ஆகி நிற்போம் பாருங்க. எப்பா ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கே. ஏன்னா நான் எனக்கு கிடைக்கிற கேஃபில் தான் ஆடுவேன். அப்போலாம் தான் ஏதோ ஆடி முடிச்சு ஏதோ கொஞ்சம் முடிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ சேவ் பண்ணுற பாயிண்ட் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிப்போம். குடி தண்ணி குடி. ஓகே சேவ் பண்ணாச்சு. ஓகேங்க இந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம முடிப்போம். ஏன்னா ரொம்ப சின்ன பாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க சில பல வேலைலாம் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை நம்ம இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் பாட்டில் நம்ம என்ன நடக்குது, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.